ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மங்களகரமான இந்த நல்ல நாளில் உனக்கு நல்ல குறி சொல்வதற்காகவே இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்தேன். இன்னைக்கு நான் சொல்கிறது நிச்சயம் நல்லபடியாக உன் வாழ்வில் நடந்தே தீரும் என் செல்லமே. இனிமே உன் வாழ்க்கையை பற்றி நீ கொஞ்சம் கூட கவலைப்பட அவசியமே இல்லை. ஏன்னா எல்லாவற்றையும் உனக்கு சிறப்பாக வெற்றிகரமாக இந்த வராகி அம்மா நான் நடத்தி கொடுக்க போகிறேன். எந்த விஷயத்தையுமே ஒரு முறை யோசிச்சினா அது யோசனை, மறுபடியும் ஒரே விஷயத்தை பற்றி யோசிக்கும்போது அது குழப்பமாக அல்லவா மாறிவிடும். எப்போதும் அடுத்தவங்களுக்கு நடக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு அடுத்தவங்க கஷ்டப்படுவதை வெறும் செய்தியாக மட்டுமே நினைக்காதே. இன்னைக்கு அவங்களுக்கு வந்த கஷ்டம் நாளைக்கு உனக்கு வராது என்பதில் எந்த உறுதியும் இல்லை தானே. அப்புறம் என்ன, யார் கஷ்டப்பட்டாலும் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு ஆறுதலையும் அன்பையும் கொடுத்து அனுசரித்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை செய்ய பழகு. அப்படி நீ செய்யும்போது நிச்சயமாக நாளைக்கு நீ எந்த கஷ்டமும் படாத அளவுக்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டுவேன். வாழ்க்கையில் எப்போதும் அன்பும் உண்மையும் மகிழ்ச்சியும் கொண்ட வாழ்க்கையை நீ வாழணும்னு நினச்சினா அதுதான் வெற்றிகரமான சரியான சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும் என் செல்லமே. உன்னை காயப்படுத்துறதுக்கும் உன் மனசை கஷ்டப்படுத்துறதுக்கும் இந்த உலகத்தில் பல பேர் இருந்தாலும் கூட உனக்கு மருந்தாக, உன் மனதை காயத்துக்கு மருந்தாக, உனக்கு நல்லது செய்ய தயாராக உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்து செல்வதற்கு இந்த வராகி அம்மா நான் இருக்கேன். அப்படிதான் இப்போது உனக்கு நல்ல குறியையும் சொல்லி நான் சொன்னதை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கவும் போகிறேன். எப்போதும் அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்தி நீ மகிழ்ச்சியாக வாழணுமே தவிர யார் மனசையும் கஷ்டப்படுத்தி நம்ம சந்தோஷமாக வாழலாம் நினைக்காத. உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாய் நடத்தி கொடுப்பதற்காகவே இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு பிடிக்காத 100 பேர் பக்கத்தில் போய் நீ இருக்கிறத விட உனக்கு பிடிச்ச உன்னை விரும்பக்கூடிய யாராவது ஒரு நபரை உன் பக்கத்தில் வச்சுக்கிட்டாலே உன் வாழ்க்கை சொர்க்கமாக ஆகிவிடும் என் செல்லமே. எப்போதும் நான் தான் பெருசு, எனக்கு தான் எல்லான்ற மாதிரி நினைக்காம, நாங்கிறது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை, இந்த பிரபஞ்சம் மிக மிக பில்லியன் கணக்கான உயிர்களை கொண்டிருக்கிறது, ஜீவராசிகளை கொண்டிருக்கிறது, படைப்புகளை கொண்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் நான் ஒரு சாதாரண சிறு தூசின்னு எப்போது உன்னை ஒன்றுமில்லாத வெறுமையாக சாதாரணமாக நினைக்கிறாயோ அப்போதே உனக்கான அனைத்தும் தானாக உன் வாழ்க்கையில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. நீ எப்போவுமே உன்னால் முடிஞ்ச நல்ல செயல்களையும் உதவிகளையும் மற்றவங்களுக்கு செஞ்சினா நான் உனக்கு கை கொடுத்து காப்பாற்றுவேன். பேச்சில் பெருந்தன்மையோட விட்டு கொடுத்து பேசும்போது, இறங்கி போய் பேசும்போது, அனுசரித்து பேசும்போது உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களையும் நானே உனக்கு முன்னின்று முதன்மையாக நடத்தி கொடுப்பேன். வாழ்க்கையில் சாதிக்கணும் ஜெயிக்கணும்னு நினைக்கிற நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காதே. எப்போதும் என் மேலே முழு நம்பிக்கையோட உண்மையான அன்போட முயற்சி மட்டும் செஞ்சினா போதும். நீ அழுகும்படியும் கஷ்டப்படும்படியும் வாழ்க்கை 1000 பிரச்சனைகளை உனக்கு கொடுத்தாலும் எல்லா விஷயங்களையும் பிரச்சனைகளையும் தாண்டி நீ புன்னகைக்க தயாராக இருந்தீனா நான் உனக்கு அத்தனை கஷ்டங்களையும் சரி செய்து உனக்கான சந்தோஷத்தை கொடுத்துருவேன் என் செல்லமே. உனக்கு ஒருத்தர் நேரம் ஒதுக்க மாட்டாரு, உன்கிட்ட வந்து பேச மாட்டுறாங்க, உன்கிட்ட எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டேங்கிறாங்கன்னா அவங்க உன்னை ஒதுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நீயாகவே உணர்ந்து விலகி நிற்பது தான் நல்லது. ஏன்னா நீ யாரையும் தேடி போகணுன்ற அவசியம் உனக்கு இல்லை. மற்றவங்க உன்னை தேடி வந்து பணிந்து நிற்கும்படியும் உனக்காக காத்திருக்கும்படியும் தான் உன் வாழ்க்கை சூழ்நிலையை இந்த வராகி அம்மா மாற்றி கொடுக்க போகிறேன். அதனால் நீ யாருக்கும் எந்த வகையிலும் சளைத்த பிள்ளையோ இளைத்த பிள்ளையோ கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன்னை உயர்வாக நினைக்க பழகு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக பிரபஞ்சத்தில் உன்னை சாதாரண தூசி நினைங்க, இப்போ உயர்வாக நினைக்க சொல்கிறீங்களேன்னு யோசிக்கிறாயா? அதாவது உனக்கு எப்போ நாங்கிற அகங்காரமும் எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற அகங்காரமும் வருதோ அப்போது உன்னை நீ மிக சாதாரண அணுத்துகளாக நினச்சிக்கணும். எப்போது நீ உன்னையே தாழ்த்தி கொள்ளும்படியும் தோல்வி அடையும்படியும் உனக்கான பிரச்சனைகள் வருகிறதோ அப்போது நீ உன்னை உயர்வான ஆளாக மிகப்பெரிய ஆளாக நினச்சிக்கிட்டு இது எல்லாத்தையும் என் வராகி அம்மா சரி செய்வாங்கன்னு என் மேலே நம்பிக்கவே.
இந்த உலகத்தில் முட்டாள்தனத்தால் தப்பான வேலை செஞ்சு ஏமாந்து போனவங்களை விட இரக்க குணத்தால் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய போய் ஏமாந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீ எப்போதும் இரக்க குணத்தோடு நடந்துக்கிறேன், மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிறேன்னு சொல்லி ஏமாந்து போகாதே என் செல்லமே. பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் இந்த பூமியில் நீ எப்போதும் கவனமாக எச்சரிக்கையாக வாழ்ந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். நீ அமைதியாக இருக்கதாலேயே இந்த உலகத்தில் எல்லாரும் உனக்கு ஒன்றும் தெரியாது, உனக்கு விவரம் பத்தலை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ எதுக்கும் பயந்த பிள்ளை கிடையாது. எல்லா விவரம் தெரிஞ்சாலும் எதையும் வெளிப்படுத்திக்காமல் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய ஆளாக இருக்கிறாய் என்பது இந்த வராகியம்மா எனக்கு மட்டும்தானே தெரியும். நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சினா அதுக்கு பெருசாக கஷ்டப்படலாம் வேணாம். எது உன்னை விட்டு போனாலும் போனது போகட்டும், நிம்மதியாக இருந்தாலே உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைஞ்சிடும். நீ செய்கிற தவறுகளுக்கும் நீ செஞ்ச கெட்ட விஷயத்தையும் யாரும் பார்க்கல, சாட்சிகள் இல்லைன்னு மட்டும் துள்ளாதே. உன் மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. அது இப்போ பேசலைனாலும் நாளைக்கு உனக்கு வயசாகும்போது படுத்த படுக்கையாக இருக்கும்போது நீ செஞ்ச தவறுகள் எல்லாம் உன் கண்ணு முன்னால் வந்து உனக்கான தண்டனையை கொடுக்கக்கூடும். அதனால தான் இப்போதே தவறு செய்யாமல் தப்பு செய்யாமல் எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருன்னு சொல்கிறேன். இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக நடத்தி கொடுக்க தயாராக இருக்கிறேன். நீ எப்போதும் எதுக்காகவும் வருத்தப்படாத. பணம் கூட ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு விதமாகத்தான் விளையாடுது. பணக்காரன்ட்ட இருக்கும்போது அவன் கொடுக்குற வட்டிக்கு மேலே வட்டி குட்டியாக போட்டு அவங்கிட்ட காசு பணமாக சேருது. அதுவே ஏழையிடம் இருக்கும்போது அவன் காசு பணத்தை செலவழிக்கிறவனா வட்டி கட்டுறவனா அவனுக்கு இன்னும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடியதாகத்தானே பணமும் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இந்த உலகில் எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறதை இப்போதாவது புரிந்துகொள். இந்த வராகியம்மா தான் உனக்கு நிரந்தர துணையாகவும் நிம்மதியை தரக்கூடிய தாயாகவும் தெய்வமாகவும் இருக்கேன். நீ எப்போதும் எல்லா விஷயங்களையும் யோசித்து செய்ய பழகு. தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துதுன்னா அடுத்து அது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரும் என்பதை புரிந்துகள். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தந்தே தீருவேன். கூடிய சீக்கிரம் நீ அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழத்தான் போகிற. எப்போவுமே வாழ்க்கையில் தோற்று போன மாதிரி, நொடிஞ்சு போன மாதிரி, நொந்து போன மாதிரியும் மூஞ்ச தூக்கி வச்சுக்காம என்னைக்கு இருந்தாலும் நான் ஜெயிச்சே தீர்வேன்ற நம்பிக்கையோட காலரை தூக்கி விட்டுட்டு தைரியமாக தெரிஞ்சாலே கண்டிப்பாக நீ ஜெயிச்சிருவே என் செல்வமே. முடிஞ்ச அளவுக்கு இந்த சோர்வையும் சோம்பேறித்தனத்தையும் தேவையில்லாமல் பயப்படுறதையும் தயக்கத்தையும் தூக்கி போட்டுட்டு தைரியமாக துணிச்சலா உனக்கான காரியங்களை நீ செஞ்சாலே உன் வாழ்வில் நீ வெற்றிகளை பெற்று விடுவாய். உனக்கு தீமை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக நான் தண்டனை கொடுப்பேன். நீ எப்போதும் வருத்தப்படாதே. உனக்கு கெடுதல் செஞ்சவங்க உன் கண்ணு முன்னாலேயே கஷ்டப்படுறதை நீ பார்க்க தான் போகிற. அதிர்ஷ்டமுள்ள என் அன்பு பிள்ளையான நீ வாழ்க்கையில் உனக்கு நடக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் எப்போதும் நன்றி சொல்ல பழகு. வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருக்க தான் செய்வாங்க. அதை நீ தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். துக்கமும் மன உளைச்சலும் பொறாமையும் இல்லாமல் பொறுமையும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும்படி உனக்கான நல்லதை நீ செய்ய பழகு. உன்னுடைய தேவைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நான் கொண்டு வந்து கொடுக்குறேன். நீ எப்போதும் உடலையும் மனசையும் கவலைப்படுத்திக்கிட்டே இருக்காம கொஞ்சம் ஓய்வு கொடு என் செல்லமே. இந்த பூமியில் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்கள் நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் சிறப்பாக செய்யணும்னா அப்பப்போது கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ. ஓய்வு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு தொலைக்காட்சியை பார்க்குறதோ தொலைபேசியை பார்ப்பதோ வேண்டாம். எப்போதும் நீ எந்த எண்ணத்துக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் இடம் கொடுக்காம நல்லெண்ணத்தோடு நல்ல செயல்களை செஞ்சாலே எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவாய். உனக்கான நன்மைகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். வாழ்க்கையில் ஆசைப்பட்டது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையான அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த வராகியம்மா செய்து காட்டுவேன். உன் சுற்றி இருக்கக்கூடிய சில பேருக்கு ஒன்றை பிடிக்கல, சில பேர் உன் வார்த்தையை மதிக்க மாட்டாங்க, உனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. எங்கே போனாலும்
நம்ம ஏதோ ஒரு வகையில் அவமானப்படுறமேனு எண்ணம் உனக்குள்ள வந்துச்சுனாலே நீ ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா அன்பானவர்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் இந்த உலகத்துல மதிப்பும் மரியாதையும் அவ்வளவு சுலபமாக கிடைப்பதில்லை. ஆனா உன் அன்பான நல்ல மனசுக்கு எந்த குறையும் வரவிடாம இந்த வராகி அம்மா உன்னை காப்பாத்துவேன். உன் ஏக்கங்களையும் போராட்டங்களையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி முடிக்கிறேன். உன் மனபாரத்தை எல்லாம் என் மேல சுமத்திட்டு நீ அமைதியாக இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை சிறப்பாய் வெற்றிகரமாய் நான் நடத்தி உன் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன். நல்ல காலம் வரும், நல்ல விடியல் வரும்னு காத்திருக்கும் உனக்கு துணையாக நான் இருக்க போகிறேன் என் செல்லமே. உன்னை யார் அவமரியாதை செய்தாலும் அவமானப்படுத்தினாலும் அதை பார்த்து விரக்தி அடையாம அதை தாண்டி வாழ்க்கையில ஜெயிக்க முடியுன்ற நம்பிக்கையோடு இரு. இந்த வராகி அம்மாவின் கருணை பார்வை உன் மீது இருக்கும்போது கண்டிப்பா உன் இலக்குகளில் நீ ஜெயிக்க முடியும். எப்பவுமே ஜாதகம் கைரேகை அது இதுன்னு தேடி போகாதே. இந்த வராகி அம்மாவின் கடைக்கன் பார்வை ஒன்றே போதும். ஆண்டியும் அரசனாவான், பிச்சைக்காரனும் பெரும் கோடீஸ்வரன் ஆக முடியும். உன் வாழ்க்கையிலையும் உனக்கு தேவையான அனைத்தையும் இந்த வராகி அம்மா நான் செஞ்சு தர்றேன். இப்போது கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையில இது முடிவு கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். உன்னோடு நான் இருந்து உன் வாழ்க்கையில வெற்றியை தரப்போறேன். உன் அன்பின் ஆழத்தையும் உன் பக்தியின் தூய்மையையும் பார்த்துதான் உன்னுடைய விசுவாசத்துக்கு நல்ல பலன் கொடுக்கணும். உன்னதமான உன் நல்ல குணத்துக்கு பரிசு கொடுக்கணும்னு முடிவெடுத்து இப்போது உனக்கான நல்ல குறியை சொல்ல வந்தேன். இனி எப்போதும் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை நடத்த போறேன். இன்று முதல் என் பரிபூரண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்று நீ அழகாக வாழ போற. உன் மனசுல நீ என்கிட்ட வாய் திறந்து சொல்ல முடியாத பல வலிகளும் வேதனைகளும் இருப்பது எனக்கு தெரியும். அது அத்தனையையும் காணாமல் போகச் செய்வேன். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு தாயா நினைச்சு இந்த வராகி அம்மா கிட்ட வந்து என்கிட்ட சொன்னீனா அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை நான் கொடுத்து உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி செய்வேன். வாழ்க்கைங்கிறது ஒரு எதிரொலி போலத்தான். அதாவது எதிரொலினா நீ என்ன சொல்றியோ அது உனக்கு திரும்ப வந்து சேரும் அல்லவா? நீ கத்துறதே திரும்ப உன் காதுகள்ல கேட்கும். அதே போலதான் வாழ்க்கையிலையும் நீ என்ன செய்றியோ அதுவே திரும்ப உனக்கு கிடைக்கும். நல்லது கெட்டது பொய் உண்மைன்னு நீ எது செஞ்சாலும் அது உனக்கு பல மடங்காக திரும்ப கிடைக்கும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் உன்னால முடிஞ்ச நல்லதை மட்டும் இந்த உலகத்துக்கு செய். சிறந்தவைகள் தானாக உன்னை வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கை சிறப்பாக ஆகும்படியும் இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். எதிர்மறையான உனக்கு மனசை கஷ்டப்படுத்தும் அத்தனை பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நேர்மறையான ஆதரவுகளையும் நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில ஒரு புது மாற்றத்தையும் தொடக்கத்தையும் நான் உண்டு பண்றேன். உன் மனசுல ஒரு புது தெம்பும் உற்சாகமும் வரும். எப்போதுமே என்னால முடியுன்ற தன்னம்பிக்கை உணர்வோடு இரு. உன் மன குழப்பங்களுக்கெல்லாம் விடை கொடுத்து உனக்கான நல்லதை நானே நடத்தி முடிப்பேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில நடக்கிறது எல்லாமே உனக்கு எதிராக இருக்குதேன்னு நினைச்சு கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் இது அனைத்துக்கும் நான் ஒரு முடிவு கட்டுவேன். என்னை நம்பியவர்கள் யாரையும் நான் அவ்வளவு சுலபமாக கைவிடுவது கிடையாது. நீ என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வச்சினா கூடிய சீக்கிரம் இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். எப்போதும் என்னை வணங்கக்கூடிய என் அன்பு குழந்தையான உன் வாழ்க்கையில நான் வெற்றியை மிக பெரிய அளவுல கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. எனக்கு தெரியாம இங்க எதுவும் இருக்கவும் முடியாது. எனக்கு தெரியாம எதுவும் நடக்கவும் நடக்காது. இந்த வராகி அம்மா உன் கூட உனக்குள்ளேயே இருந்து உனக்கு வெற்றிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி தரப்போறேன். உன் எதிர்காலம் என்பது உன்னுடைய எண்ணங்களிலும் நீ செய்யக்கூடிய தீவிர முயற்சிகளிலும் தான் இருக்கு. கண்டிப்பா உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவுல கொடுத்து உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைக்கவேன் என் செல்லம்.